பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஒரு சந்ததியை தேர்ந்தெடுத்து அந்த சந்ததியை ஆசீர்வதிச்சு அவங்கள நேசிச்சு வழிநடத்தி அந்த சந்ததியிலேயே அவர் மனிதகுமாரனா பிறந்திருக்காருங்கிறத நம்ம எல்லாருமே அறிந்திருந்தாலும், அந்த சந்ததியில 2 பேருக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் பிளேஸை கொடுத்திருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல குறிப்பா ஆண்டவர் தாமே சில வசனங்கள்ல அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதை இன்றைக்கு நாம வேத பகுதியில தியானிக்க போறோம். அந்த வசனங்கள் ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனம் 18. ஜெனசிஸ் சாப்டர் 18 verse 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த வசனத்தின் மூலமா ஆபிரகாம அந்த ஸ்பெஷல் பிளேஸ்ல வச்சிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்தபடியா சங்கீதம் 89வது அதிகாரம் வசனம் 35. சாம்ஸ் சாப்டர் 89 verse 35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இந்த வசனத்தின் மூலமா தாவீதும் ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியுது. ஆண்டவர் ஆபிரகாமையும் தாவீதையும் அதிகமா நேசிச்சிருக்காருங்கிறத வேத பகுதியில நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம். அப்படி வாசித்திருந்தாலும் இந்த 2 வசனங்களும் குறிப்பா கர்த்தர் தாமே வெளிப்படுத்துகிறாரு. அதுல முக்கியமா இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா, மம்ரோன் எனும் சமபூமியில கர்த்தர் 3 புருஷர்களை ஆபிரகாமின் வழியில அனுப்பும் போது அங்க அவங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உற்பவ காலத்துல ஒரு குமாரன் இருப்பான் அப்படிங்கிறத சொல்லும் போது சாரால் என்ன பண்றாங்க, அதை நம்பாம நகைத்து அவங்க கிழவியா இருக்கேன், அது இதுக்கு மேல அவங்களுக்கு பிள்ளை பெறுவது சாத்தியமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அவங்க கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், அப்போ அந்த சாரா பயந்து அவங்க இல்ல நான் நகைக்கலன்னு சொல்லும் போது அதற்கு மேற்படியா கர்த்தர் வெளிப்படுத்துகிற வசனங்களா இந்த வசனம் வருது. அப்போ ஆபிரகாம் மூலமா தான் ஒரு பெரிய சந்ததியும் ஒரு பெரிய ஜாதியும் பூமியில எழுப்பப்படுங்கிறத சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இதுல ஆண்டவர் ஆபிரகாம் மேல வைத்திருந்த ஒரு உரிமை நமக்கு தெளிவா தெரிய வருது. இந்த வசனங்கள் மாத்திரல்ல, ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவரை தனிப்பட்ட ஒரு தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி முழுமையா செயல்பட்டாரு. அதுல ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆண்டவர் ஆபிரகாமை எவ்வளவா நேசிச்சிருக்காருங்கிறத நம்மளுக்கு வெளிப்பட்டிருக்கும். அங்க மாத்திரம் இல்ல, 1 நாளாகமம் நம்ம ஏற்கனவே முதல் அதிகாரம் 27வது வசனத்துல பார்த்திருக்கோம். அந்த சந்ததியின் அட்டவணை கொடுக்கப்படும் போது ஆபிரகாமை மட்டும் ஒரே வசனத்துல, அதாவது 27வது வசனத்துல ஆபிரகாம் ஆகிய ஆபிரகாம்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவமா அங்க அவரை வெளிப்படுத்தி இருப்பாரு. அப்படி ஆபிரகாம அநேக இடங்கள்ல தனித்துவமா ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து லூக்கா 16வது அதிகாரத்துல லாசரு என்னும் அந்த ஒரு ஏழையான இருக்கிறவரை எவ்வளவு பாடுபட்டு மரிக்கும் போது அவர் பரலோகத்துல யார் மடியில தேற்றப்படுவதாக சொல்லியிருப்பாரு, ஆபிரகாமோட மடியில. அந்தபடி ஆபிரகாம எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான மனுஷனோட தான் குறிப்பிட்டிருக்காரு வேதத்துல. அவர் மாத்திரம் இல்ல, தாவீதை எடுத்துட்டோம்னாலும் தாவீது ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமா இருந்திருக்காரு. இந்த சங்கீதம் 89 எஸ்ரான் ஆகிய எத்தான்னு சொல்லிட்டு அங்க சாலமனுடைய அவங்களுடைய ராஜ்யத்துல இருந்த ஒரு வைஸ்மேன் தான் எழுதியிருப்பாரு. அதுல கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தையா தான் இந்த 35வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன். அப்போ தாவீதையும் இங்க எவ்வளவு அதிகமா உரிமை பாராட்டி ஆண்டவர் வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். தாவீத அவர் வழிநடத்துற விதம் எல்லாமே நமக்கு தெரியும். அவருடைய சொந்த குடும்பத்துல அவரை ஒரு மதிப்போடு பார்க்காத போதும் ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி அவரை அபிஷேகம் பண்ண வைக்கும் போது அங்க ஆண்டவர் சாமுவேலுக்கு என்ன சொல்றாரு, நீ மனுஷனுடைய தோற்றத்தை பார்க்கிற, நான் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு தாவீத ஒரு ஸ்பெஷல் நோட்டோட தான் அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அங்க மாத்திரம் இல்ல, நம்ம புதிய ஏற்பாடுடைய ஆரம்பத்தை எடுத்துட்டோம்னா அந்த சந்ததி முழுவதிலுமே அந்த ஜீனியாலஜி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப ஆபிரகாமும் தாவீதும் இந்த இடத்துல எந்தபடியான ஒரு ஸ்பெஷல் ரிகார்ட்ஸோட சொல்லப்பட்டிருக்காருங்கிறது நம்ம இந்த வேதத்துல அநேக இடத்துல பார்க்கிறோம். அப்படி வேதத்துல ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த இடம், அவங்க ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த பற்றின் காரணமாக இப்பொழுதும் நம்மள எத்தனை பேருக்கு ஆண்டவரிடத்துல அந்தப்படியான ஒரு நெருக்கமும் ஐக்கியமும் இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. நமக்கு தேவைப்படுறதெல்லாம் ஆண்டவர் மூலமா வருகிற இந்த உலக ஆசீர்வாதங்கள், அவர் பேரிலிருந்து கிடைக்கிற வாக்கு தத்தங்கள், அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தைகள் நமக்கு எந்தப்படியான நன்மைகள் செய்துங்கிறது குறித்தே இருக்கு. அப்படி நாம அதை தேடி போகாம ஆண்டவர் நம்மீது பிரியம் கொண்டு நம்ம பற்றி இந்தப்படியான ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தணும்னு நமக்கு எப்ப தோணும், இதையெல்லாம் நம்ம நினைக்கணும்னு ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சு ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற அந்த ஸ்பெஷல் மென்ஷனை நம்மளுக்கு தெளிவா காண்பிக்கிறாரு. இதையெல்லாம் காண்பித்த ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம அந்தப்படியான ஒரு இடத்திற்கு ஆண்டவரிடத்துல பற்றுதலா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் ஆபிரகாமையும் தாவீதையும் அளவில்லாம நேசிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் அவர்களும் உம்மிடத்துல நெருக்கமா இருந்திருக்காங்க. இந்த நாளிலும் இந்தப்படியான வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சு அப்பா, உம்மிடத்துல நாங்கள் எங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கும் உம்முடைய வாக்குத்தத்திற்கும் மட்டும் நாடி இருக்காம உம்மோடு ஐக்கியப்பட்டு உம்மிடத்துல நெருக்கமா இருந்து அப்பா, நீர் எங்கள் மீது காண்பிக்கிற அந்த அன்பை ருசிக்கும்படியா நாங்களும் நடந்து கொள்ளணும் தகப்பனே. அந்தப்படியான ஒரு பற்று எங்கள் உள்ளத்திலும் இருக்கணும் ராஜா. அதையே உம்மிடத்தில் நாங்கள் நோக்கி கேட்கிறோம் தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.